செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு வேட்பாளர்களை தேர்வு செய்வது தொடர்பாக டெல்லியில் 2வது நாளாக காங்கிரஸ் ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் தற்பொழுது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஸ்கிரீனிங் கமிட்டியுடைய தலைவர் டி.எஸ். சிங் தியோவினுடைய தலைமையில் நேற்று ஏற்கனவே சுமார் 4 மணி நேரம் நீடித்த அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது மீண்டும் காங்கிரசுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் எம்பிக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு உறுப்பினர்களும் அதில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளராக நிறுத்துவது, அவர்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பு என்பது எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் தற்பொழுது ஸ்கிரீனிங் கமிட்டியானது மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய தொகுதிகள் மட்டுமல்லாமல் அதில் பங்கேற்கக்கூடிய அந்த ஒரு வேட்பாளர்கள் யாரெல்லாம் வேட்பாளராக களமிறக்குவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர்கள் தற்போது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு இன்று மாலை சுமார் 4 அல்லது 5 மணி அளவில் காங்கிரசுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டமும் நடைபெற உள்ளது. அதில் தமிழ்நாட்டினுடைய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான ஒரு ஒப்புதலை காங்கிரசுடைய தலைமையானது வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஒவ்வொரு எம்பிக்களிடம் தனித்தனியான ஒரு ஒப்பீனியன் கருத்துக்களை ஸ்கிரீனிங் கமிட்டியானது நேற்று இரவு கேட்டதை பார்த்தோம். குறிப்பாக எம்பிக்களுடைய பகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் காங்கிரசிற்கு வழங்கப்பட்டுள்ளதோ அதில் நேற்று இரவு ஸ்கிரீனிங் கமிட்டியுடைய தலைவர் டி.எஸ். சிங் தியோ தனித்தனியாக கேட்டு விவரங்களை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இன்றைய அந்த வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பான ஒரு ஆலோசனை தான் தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டியுடைய ஸ்கிரீனிங் குழுவானது நடத்தி வருகிறது. அதனுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் காங்கிரசுடைய வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் காங்கிரஸ் நிர்வாகமானது தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.